இப்போது நித்யா கல்லூரியின் 2வது வருடத்தின் பாதியில் இருந்தால் முன்பு போல் தயக்கத்தில் மற்றவர்களிடம் ஒதுக்கம் காட்டியது அவளிடத்தில் வெகுவாக குறைந்திருந்தது. அவள் கல்லூரியில் சேரும்போது ரமா 3ஆம் வருடத்தில் முடிவில் இருந்ததால் இவள் 2வது வருடத்திற்கு வரும்போதே அவள் கல்லூரியை விட்டு சென்றிருந்தாள். அதனால் இவள் மட்டுமே கல்லூரிக்கு தனியாக பேருந்தில் சென்று வந்து கொண்டிருந்தாள். கல்லூரியில் இப்போது அதிக தோழிகள் கிடைத்திருந்தாலும் பேருந்து நிலையம் வரை மட்டும்தான் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருவார்கள். அதன்பின் அவள் வீடு இருக்கும் இடத்திற்கு உடன் யாரும் இல்லாததால் அவள் மட்டும் தனியாக வரும் சூழலே அவளுக்கு அமைந்தது. ஆனால் முன்போல் அவளுக்கு பேருந்து பயணத்தின் போது எந்தவித பயமும் இல்லாமல் வெகு சாதாரணமாகவே அந்த பயணத்தை அவள் ரசிக்க ஆரம்பித்தாள். இருந்தும் இப்போதுதான் அவள் வெளி அனுபவங்களை ஓரளவுக்கு அறிந்து கொண்டாளே. அதனால் நித்தி, இனி காலேஜுக்கு போக வண்டி வாங்கி கொடுக்கட்டுமா? எதுக்கு இன்னும் பஸ்ல போனோம்? வண்டியில போனா உனக்கும் ஈஸியா இருக்கும்ல என்று கார்த்திக் கேட்டான். பஸ்ல போகிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. ஆனா பஸ்ஸ பிடிக்க அறக்க பறக்க கிளம்புற, அதுவும் காலை டைம்ல கூட்டமாவும் இருக்கும். அதுக்குத்தான் சொல்றேன், வண்டியில போனா ஈஸி. ஒண்ணு வாங்கிடுவோமா? ஆனா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே மாமா. ஓட்ட தெரியாதுன்னா என்ன, கத்துக்கலாம். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்ல? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா அதுவுமே அப்புறம் டச் விட்டு போச்சு. அதனால என்ன, ஓட்ட தெரியும்னா திரும்ப பழகினா வந்துரும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தா வண்டி கத்துக்கிறதும் ஈஸி. அதெல்லாம் கார் டிரைவிங் நீ கத்துக்கணும். ஒரு எமர்ஜென்சினா என்னையோ இல்ல டிரைவரையோ எதிர்பார்க்காம நீயா வண்டி ஓட்டிட்டு போக தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட பிஸி ஸ்கெடியூல்ல முடிஞ்சுது. அதனால உனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த செமஸ்டர் லீவ் விடுவாங்கல்ல, அந்த டைம் காலையில் நேரத்துல என்னோட வந்து வண்டி கத்துக்கிற, சரியா என்று கேட்க, சரி மாமா என்று அவளும் அதற்கு ஒத்துக்கொண்டாள். அதன்படி விடுமுறை விட்டதுமே தினமும் காலையில் அவளுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தான். அந்த நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் அவளுக்காக அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்வதாக சொல்லிவிடுவான். அதனால் அவளும் வண்டி ஓட்டுவதை வெகு விரைவில் கற்றுக்கொண்டாள். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலையும் விரைவிலேயே அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான திறன் நித்யாவிடம் அதிகமாவே இருக்கிறது. ஆனாலும் அவளிடம் இருந்த கூச்ச சுபாவம் தான் எதையும் தெரிந்து கொள்வதற்கு முடியாமல் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்தது. இப்போது அதை அவளிடமிருந்து அகற்றும் முயற்சியில் கார்த்திக் இறங்கியதால் அவள் ஒவ்வொன்றிலும் முன்னேற்றத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு வருகிறாள். மிக விரைவிலேயே கார் மற்றும் 2 சக்கர வாகனத்தை ஓட்ட கத்துக்கொண்ட அவளுக்கு கார்த்திக் லைசன்ஸும் வாங்க ஏற்பாடு செய்து விட்டான். அதுவும் அவள் கைக்கு வந்த போது அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரு நாள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த வேளை, பாட்டி, இன்னைக்கு கோயிலுக்கு நான் தான் கார் ஓட்டிட்டு வர போறேன். நீங்களும் அம்மாவும் என்னோட தான் வரணும் என்று அவள் குறிஞ்சி அம்மாளிடம் கூற, ஐயையோ, நாங்க டிரைவரோடவே போறோம். நீ ஒண்ணு கார் ஓட்டிட்டு வர வேண்டாம், சும்மா இரு என்று வஞ்சி அவளை தடுக்க பார்த்தாள். அம்மா, இப்படி சொன்னீங்க, அப்புறம் உங்களை ஸ்கூட்டில கூட்டிட்டு போவேன்னு பாத்துக்கோங்க என்று மிரட்டினாள். ஏனென்றால் வஞ்சிக்கு 2 சக்கர வாகனத்தில் செல்வதென்றால் மிகவுமே பயம். நடந்தே செல்வதென்றாலும் செல்வாளை தவிர 2 சக்கர வாகனத்தில் மட்டும் செல்ல மாட்டாள். அதை வைத்துதான் நித்யா அவளை பயமுறுத்தினாள். வேணா நித்தி, அதுக்கு காரே பரவாயில்ல என்று அவள் பயத்தோடு சொல்ல, அத்த, ஏன் பயப்படுறீங்க? நித்தி இப்ப சூப்பரா வண்டி ஓட்டுறா தெரியுமா? பேசாம டெய்லி நித்தி கார் ஓட்ட அவ கூடவே நான் ஆபீஸ்ல போய் இறங்கிக்கலான்னு பாக்குறேன். நீங்க என்னடானா இப்படி பயப்படுறீங்க என்று வஞ்சியிடம் அவன் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், சூப்பர் மாமா, அப்ப நானே உங்களை கூட்டிட்டு போறேன் என்றவள், பெரிய மாமா நீங்களும் எங்களோடவே வாங்க என்று ஞான செல்வத்தையும் அழைக்க, என்ன பதில் சொல்வதென்று திரு திருவென விழித்தவர், புருஷம் பொண்டாட்டி உங்க 2 பேர் கூட நான் எதுக்குமா? நீங்க மட்டும்னா ஜாலியா பேசி சிரிச்சிட்டு போவீங்கல்ல, அதனால நீங்க மட்டும் போங்க, நான் டிரைவரை கூட்டிக்கிட்டு இன்னொரு கார்ல போறேன் என்று ஒதுங்க பார்த்தார். நித்தி, புதுசா கார் ஓட்ட கத்துக்கிட்டதால அவளோட போக பயம். அதை வெளியே சொல்லாம புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நான் எதுக்குன்னு சமாளிக்க பாக்குறியா? நான் உன் அம்மாடா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்று குறிஞ்சி அம்மாள் உண்மையை போட்டு உடைத்தாள். பெரிய மாமா, பாட்டி சொல்றது உண்மையா? உங்களுக்கு என் கூட வரவே பயமா என்று நித்யா அவரிடம் நேரிடையாக கேட்க, அம்மா சும்மா சொல்றாங்கம்மா என்று அவர் சமாளிக்க பார்த்தார். நித்தி, அப்பாக்கு பயம்தான். குறிஞ்சி அம்மாளோட தைரியம் அவங்க பிள்ளைங்க 2 பேருக்கும் இல்ல. அவங்க பேரன் எனக்கு தான் இருக்கு. நானும் பாட்டியும் இன்னைக்கு உன்னோட கோயிலுக்கு வரோம். நீ தான் கார் ஓட்டுற, சரியா என்று கார்த்திக் அவளிடம் கேட்க, என் பேரன் சரியாதான் சொல்றான்.
சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, கோயிலுக்கு போலாம் என்றதும் நித்யா உற்சாகமாக கிளம்ப தயாரானாள். மூவரும் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பினர். போகும்போதும் வரும்போதும் நித்யாவே காரை ஓட்டினாள். அவள் அழகாக கார் ஓட்டுவதை பார்த்து குறிஞ்சி அம்மாள் பேத்தியை நினைத்து பெருமையாக பேசினாள். என்னதான் நித்யா காரை ஒழுங்கா ஓட்டினாலும் அவ முறை டிராபிக் நிறைஞ்ச சாலையில ஓட்டுறதுனால கார்த்திக் அவளோடு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவனும் கோவிலுக்கு சென்றான். வீட்டிற்கு வந்ததும் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தவன், சூப்பர் நித்தி, ரொம்ப சீக்கிரமாவே கார் ஓட்ட கத்துக்கிட்ட, செம்மையா கார் ஓட்டுற, பாட்டிக்கு வேற பேத்திய நினைச்சு பெருமை தாங்கல. இந்த கிரெடிட்லாம் யாருக்கு? உன்னோட மாமாக்கு தானே. அதுக்கு நீ உன் மாமாவுக்கு என்ன தரப்போற என்று கேட்க, என்ன வேணும் என்று அவள் திரும்பி கேட்டாள். அவள் கல்லூரியில் சேர்ந்த போது தாம்பத்திய வாழ்க்கையில் ஒதுங்கி இருந்தவன் அந்த ஈசிஆர் பயணத்திற்கு பிறகு அப்படி ஒதுக்கம் காட்டுவதில்லை. அவ்வப்போது அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கையும் இனிமையாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அதனால் அது குறித்து ஏதாவது கேட்பான் என நினைத்து அவள் கேட்க, மாமாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு என்று அவன் கேட்டான். ஐயோ ஆசை தோசை, இதுக்கெல்லாம் ஐ லவ் யூ சொல்வனா? மாட்டேன் என்று அவள் வேண்டுமென்றே அவனுக்கு போக்கு காட்டினாள். ஐ லவ் யூ மாமான்னு உன்னை சொல்ல வைக்க வேற என்ன செய்யணும் என்று அவளை அணைப்புக்குள் கொண்டு வந்து அவன் கேட்க, ஏதாவது பெருசா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், அப்படி ஏதாவது நடந்தா போனா போகுதுன்னு நீங்க கேட்டதை சொல்றேன் என்று அவள் கூறினாள். நீ ஏற்கனவே என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்ட, அதை என் காதால கேட்கவும் செஞ்சாச்சு. ஆனா இன்னொரு முறை கேட்டா ரொம்பதான் பிகு பண்றல்ல, திரும்ப நீ இம்ப்ரெஸ் ஆகிறது போல ஏதாவது செஞ்சு உன் வாயால் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன், பார்த்துக்கிட்டே இரு என்று பதிலுக்கு சவால் விட்டான். ஒரு மாலை பொழுது. கண்ணை காட்டு போதும் நிழலாக நான் வருவேன் என்று நித்யா பாடிக்கொண்டிருந்தாள். இப்படி யாரும் இல்லாத தனிமை நேரம் அவள் வாயில் இப்படி ஏதாவது மெல்லிசை பாடலை அவள் முணுமுணுப்பது வழக்கம். அன்றும் அதே போல் அவள் பாடிக்கொண்டிருக்க அரை கதவு திறந்தே இருந்ததால் அவள் பாடுவதை கேட்டுக்கொண்டே கார்த்திக் உள்ள வர அவனும் அதற்கு எதிர்பார்த்து பாடியனான். அவள் அந்த மாதிரி பாடிய நேரம் மாமா பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும் என்று பதிலோடு கார்த்திக் அவள் அருகில் வந்தான். அவனை எதிர்பார்க்காதவள் சட்டென பாட்டை நிறுத்திவிட, ஏன் பாட்டை நிறுத்திட்ட நித்தி? உன் இசை மழையில நனைஞ்சு வந்த என்னை ஏமாத்தாத நித்தி, பாடு பாடு நித்தி என்று கார்த்திக் வசனம் பேச, ஐயோ போங்க மாமா, நான் சும்மா பாடிட்டு இருந்தா நீங்க கேலி பண்றீங்க என்று நித்யா சினுங்கினாள். கேலி செய்யறனா? உண்மையாவே நீ பாடினது சூப்பரா இருந்துச்சு நித்தி, அழகா பாடுற, பாட்டு கத்துக்கிட்டியா என்ன என்று அவன் கேட்க, நான் எங்க பாட்டெல்லாம் கத்துக்கிறது, ஸ்கூல் படிக்கும் போது வாரத்துல ஒரு பீரியட் மியூசிக் கிளாஸ் இருக்கும், அதுல பாட்டு மிஸ் கத்து கொடுத்ததை வச்சு எப்பவாவது பாடுவேன், அவ்வளவுதான். ஆனா நீ பாடி கேட்டதே இல்லையே நித்தி. அது யாராச்சும் ஆள் இருந்தா நான் பாட மாட்டேன், குரலை கேலி செய்வாங்களோன்னு நினைச்சு நான் பாட மாட்டேன். ஆனா தனியா இருக்கும்போது இப்படி சும்மா ஏதாவது சினிமா பாட்டு பாடுவேன். இன்னும் நீ முழுசா சரியாவே இல்லை போல, சாதாரணமா முணுமுணுக்கிற பாட்டை கூட ஆள் இல்லாததான் செய்வியா? அது சில விஷயத்துல அப்படிதான், மாறணும்னு நினைச்சாலும் மாற முடியறது இல்ல. ஆனா இனி மாத்திக்கிறேன் மாமா, இனி நைட்ல நீ பாட்டு பாடணும், நான் கேட்டுக்கிட்டே தூங்கணும், சரியா என்று அவன் கேட்க, ஐயோ மாமா அதெல்லாம் என்னால முடியாது என்று அவள் அவசரமாக மறுத்தாள். அதெல்லாம் கிடையாது, நீ டெய்லி பாடணும், அப்போதான் கொஞ்ச நஞ்ச தயக்கம் கூட ஒன்னு விட்டு போகும் என்று சொல்ல அவளோ அவனை காதலாக பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மாமா கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறியா? சொல்ல தயக்கமா இருந்தா பேசாம பாட்டாவே படிச்சுடு என்று அவன் கேலி செய்ய, நீங்க ஏதாவது பெருசா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ நீங்க கேட்டதை சொல்றேன் என்று சொல்லி விட்டு அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டாள். இருவரின் வாழ்க்கையும் இனிமையாக சென்று கொண்டிருந்தது. அவளின் சின்ன சின்ன ஆசைகளை கூட அவன் நிறைவேற்றினான். 2ஆம் வருட இறுதி விடுமுறையில் ஊட்டிக்கு அழைத்து சென்றான். 3ஆம் வருட படிப்பு முடிந்ததும் கொடைக்கானல் கூட்டிக் கொண்டு போவதாக சொல்லி இருந்தான். ஒரு பக்கம் அவள் படிப்பிலும் அவன் வேலையிலும் கவனம் செலுத்த, இருவருக்குமான ஓய்வு நேரங்களில் தம்பதியராக காதலித்துக் கொண்டிருக்க, நித்யா இறுதி ஆண்டின் பாதியில் வந்து விட்டிருந்தாள். அவள் பட்டம் வாங்குவதற்கு இன்னும் 6 மாதம் மட்டுமே இருக்க, அந்த நேரம் இருவருமே எதிர்பார்க்காதது போல் நித்யா கருவுற்றாள். நித்யா படிப்பை முழுதாக முடிக்க வேண்டும். அதன் பின் அவளை மேலே படிக்க விரும்பினாலும் படிக்க வைக்க வேண்டும். அவளை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவர்களது தொழிலை பார்க்க பழக்க வேண்டும் என்றெல்லாம் கார்த்திக் மனதிற்குள் நினைத்திருந்தான். அதுவரை குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போடும் எண்ணம் அவனுக்கு இருந்தது. அப்படியே இல்லை என்றாலும் அவள் படிப்பை முடிக்கும் வரையாவது குழந்தை பேரை தள்ளி போட நினைத்திருந்தான். முதலில் கார்த்திக்கிற்காக திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாலும்
பின்னர் அதில் ஈடுபாடுடன் படித்த நித்யாவிற்குமே இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்ற எண்ணமே இருந்தது. அதனாலேயே இருவரும் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்பதில் அதிக கவனமாக இருக்க, அவர்கள் எண்ணத்தையும் கட்டுப்பாடுகளையும் மீறி இப்போது நித்யா கருவுற்றிருக்க, அதை கேள்விப்பட்ட கார்த்திக்கிற்கு குற்ற உணர்வாகவே இருந்தது. ஆரம்பத்தில் அவளை விட்டு விலகி இருந்ததை அப்படியே தொடர்ந்திருக்க வேண்டும். அதை விடுத்து அவள் கூறினாள் என்பதால் அவர்களின் தாம்பத்திய உறவை தொடர்ந்தது இப்போது எப்படிப்பட்ட சிக்கலை கொண்டு வந்து விட்டது? நித்யாவை நினைத்து பார்க்கும் போதே தந்தையாக போகும் மகிழ்ச்சியை கூட அவனால் முழுதாக அனுபவிக்க முடியவில்லை. அதற்காக அந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்லவும் மனம் வரவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் அவன் இருக்க, வீட்டில் மற்றவர்களோ நித்யா கருவுற்ற செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் பேரனின் முகம் கலக்கமாக இருப்பதை பார்த்து குறிஞ்சி அம்மாள் கார்த்திக்கிடம் என்னவென்று கேட்க, அவனும் அவன் மனதில் இருக்கும் குழப்பத்தை அவளிடம் கூறினான். இங்க பாரு கார்த்தி, கடவுள் நமக்கு எந்த நேரத்துல எது கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பாரு. இந்த வயசுல உங்களுக்கு குழந்தை வேணும்னு அவர் முடிவு செஞ்சு வச்சிருக்காரு. அதுபடியே நடக்குது, நடக்கட்டும் விட்டுடு. இப்போ அவளுக்கு 2 மாசம் தானே ஆகுது. இன்னும் 5 மாசத்துல அவளுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். ஆனா குழந்தை பிறக்க நடுவுல 7 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள அவ படிப்பு முடிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன, வீணா பயம் தேவையில்ல கார்த்தி என்று அவர் சமாதான வார்த்தைகள் கூற, இன்னும் மனது தெளியவில்லை என்றாலும் கார்த்திக் அரைமனதாய் தலையாட்டி வைத்தான். தன் மனக்கலக்கத்தை நித்யாவிடம் காட்டக்கூடாது என்று நினைத்தாலும் அவனது கலக்கம் அவளுக்கும் புரியத்தான் செய்தது. குறிஞ்சி அம்மாள் சொன்னதை தான் அவளும் கூறினாள். பாப்பா பிறக்கிறதுக்குள்ள எப்படியோ என்னோட படிப்பு முடிஞ்சிரும். அது வரைக்கும் சின்ன சின்னதா தான் ஏதாவது உடம்புல பிரச்சனை வரும். காலேஜ் போயிட்டு வந்து தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. என்ன நல்லா பாத்துக்க நீங்க, பாட்டி, அம்மா, பெரிய மாமா எல்லாரும் இருக்கப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுங்க என்று அவள் அளவிற்கு அவளும் அவனுக்கு சமாதான வார்த்தைகள் கூற, கார்த்திக் கொஞ்சம் தெளிந்தான். ஆனால் அவனுக்குத்தான் அவள் சமாதானம் கூறினாளே தவிர, வயிற்றில் குழந்தை இருக்கும் போது படிப்பில் கவனம் செலுத்த முடியுமா, இரண்டையும் சேர்த்து சமாளிக்க முடியுமா என்ற பயம் உள்ளுக்குள் இருக்கத்தான் செய்தது. பொதுவாக தன் மனக்குழப்பங்களை கார்த்திக்கிடம் சொல்லிவிடுவாள். அவனும் அந்த குழப்பத்தை தெளிய வைப்பான். ஆனால் இந்த முறை அவனே குழப்பமாக இருக்க, அவனிடம் தன் பயத்தை கூறாமல் முன்பு போல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டாள். இதில் கர்ப்பகால பிரச்சனைகளாக வாந்தி, மயக்கம் என்று அவளை பாடாய் படுத்த, அடிக்கடி கல்லூரிக்கு விடுமுறை எடுக்க வேண்டியதாக இருந்தது. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுப்பதால் களைப்பில் அடிக்கடி படுக்கத்தான் அவளுக்கு தோன்றும். அவளுடைய தோழிகளோ, நீ கவலைப்படாத நித்யா, இந்த வாந்தி மயக்கமெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்புறம் நார்மலுக்கு வந்துருவ, அப்ப படிச்சுக்கலாம். அது வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சு உனக்கு தரோம், முடியும் போது படி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, எக்ஸாம் நெருக்கத்துல எல்லாம் சரியாகிடும் என்று அவளுக்கு ஆறுதலாகத்தான் பேசினார்கள். வீட்டில் கூட குறிஞ்சி அம்மாள், ஞான செல்வம் இருவரும் கூட நித்யாவின் நண்பர்கள் போல்தான் கூறினர். கார்த்திக்கு கலக்கமாக இருந்தாலும் அவளிடம் அதை சொல்லி அவளை குழப்பக்கூடாது என்று அவன் நினைத்திருந்தான். அதே போல் அவளும் அவனிடம் பயத்தை காட்டவில்லை. ஆனால் வஞ்சி மட்டும் மகள் மேல் உள்ள அக்கறையில், நீ இப்போ படிச்சுதான் ஆனுமா, அதான் இதெல்லாம் அடுத்த முறை கூட எழுதிக்கலாமாமே, பேசாம இந்த காலேஜுக்கு போறதெல்லாம் விட்டுட்டு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு நித்திமா. என்னதான் வாந்தி மயக்கம் குறைஞ்சாலும் மாசம் போக போக கஷ்டமா தானே இருக்கும், சொல்றத கேளு என்று அவளது பயத்தை அவளிடம் திணித்தாள். ஏற்கனவே மனதிற்குள் பயந்திருந்தவள் மேலும் அன்னையின் வார்த்தைகளால் இன்னும் பயந்து போனாள். குறிஞ்சி அம்மாளுக்கு தெரிந்திருந்தால் மகளை எச்சரித்திருப்பாள். ஆனால் தனியாக இருக்கும்போது இப்படி அடிக்கடி அவள் சொல்லிக் கொண்டிருக்க நித்யா இதையே மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். அடுத்த முறை அவள் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்ற போது அவளுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதாக மருத்துவர் கூறினார். அப்படியே அது தொடர்ந்தால் அது குழந்தைக்கும் அன்னைக்கும் சேர்த்துதான் பாதிக்கும். அதனால் இரத்த அழுத்தத்தை கட்டாயம் குறைக்க வேண்டும் என்று எச்சரித்து அனுப்பினாள். அதற்கு அவள் உணவு முறையில் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லி அனுப்பினாள். முக்கியமாக எந்த ஒரு கவலையையும் மனதில் வைத்திராமல் இருக்க வேண்டும் என்பதையும் கூறி அனுப்பினாள். அவர்கள் சொல்ல உணவு முறைகளை வஞ்சி பார்த்து பார்த்து செய்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் விபரீதத்தை அறியாமலேயே அவளது படிப்பை விடுவதை பற்றியே அவள் பேசிக் கொண்டிருக்க, அப்போது தன்னால் பட்டம் பெற முடியாதா, எத்தனை ஆசையாக பட்டம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தாள், அது நிறைவேறாதா என்று சிந்தித்தவளுக்கு இன்னுமே இரத்த அழுத்தம் கூடி வலிப்பு போல் வந்துவிட்டது. வீட்டில் அனைவருமே பதறி அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கார்த்திக் அந்த நேரம் அலுவலகத்தில் இருக்க அவனுக்கு தகவல் சொல்லப்பட பதட்டத்தோடு அவன் மருத்துவமனை வந்து சேர்ந்தான். நித்யாவை பரிசோதித்த மருத்துவர்
வெளியில் வந்து கோபமாக, அவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு, அது நல்லதுக்கு இல்ல, அது குறையணும், உப்பு எண்ணெய் அதிகமா சேர்த்துக்காம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சனே இல்லையா? அத அவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? முன்ன செக்கப்க்கு வந்ததை விட அவங்களுக்கு இப்போ பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. இப்படியே போனா அது அம்மா குழந்தை ரெண்டு பேருக்குமே நல்லதில்ல. குழந்தை இன்னும் முழுசா வளர்ச்சி ஆகல. அப்படி இருந்தா கூட உடனே சிசேரியன் செஞ்சு குழந்தைய எடுத்துடலாம். ஆனா அதை இப்ப பண்ண முடியாது. அதனால அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்க பிளட் பிரஷர் நார்மலா ஆகுற வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா அங்கேயும் அவங்கள நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நான் சொல்றத மனசுல வச்சுக்கங்க என்று பேசிவிட்டு சென்றாள். என்ன அத்த, அவ எல்லாம் டாக்டர் சொன்னது போலதானே சாப்பிடுறா, அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு என்று கார்த்திக் கவலையோடு கேட்க, தெரியலையே கார்த்தி, டாக்டர் சொன்னது போலத்தான் கவனமா கொடுத்தேன். அப்புறமும் ஏன் பிரஷர் குறையலன்னு தெரியலையே என்று அவளும் அதே கேள்வியை கேட்டாள். அடுத்து அனைவரும் நித்யாவை சென்று பார்த்தனர். 5 மாதம் தான் ஆகிறது. ஆனால் இரத்த அழுத்தத்தால் முகம் கை கால் எல்லாம் ஊதி போனது போல் இருந்தது. அவளை அச்சுறுத்துவது போல் எதுவும் பேசக்கூடாது என்பதால், நித்தி பிரஷர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கான், 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா சரியாயிடும்னு கார்த்திக் அவளை தேற்றினான். மறுநாள் கார்த்திக்கை மருத்துவர் பார்க்க வேண்டும் என்று அழைத்தார். அவன் என்னென்னவோ ஏதோ என்று படபடப்போடு சென்று பார்க்க, மிஸ்டர் கார்த்திக், உங்க மனைவிக்கு இன்னுமே ரத்த அழுத்தம் குறையவே இல்லை. அதுக்கேத்த மருந்து மாத்திரை தான் கொடுக்குறோம். உப்பு எண்ணெய் சேர்க்காத சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையவே இல்லை என்று மருத்துவர் கூறினார். எதனால டாக்டர் அப்படி? ஏன் அவளுக்கு பிளட் பிரஷர் குறையல என்று அவன் பதட்டத்தோடு கேட்க, மனசுல ஸ்ட்ரெஸ் இல்ல பயம் இருந்தா கூட பிளட் பிரஷர் அதிகமாகும். இந்த நேரத்துல பிரசத்தை நினைச்சு கூட சில பேர் பயப்படுவாங்க தான். அதுக்கு பயப்பட தேவையில்லைன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க அதுக்காக பயப்படுறது போல தெரியல, வேற எதுக்கோ பயப்படுறாங்க போல. அவங்க கூட பேசி பயத்தை தெளிய வைங்க. நான் முன்ன சொன்னதுதான், இந்த நேரத்துல பிபி இருந்தா அது அம்மா குழந்தை ரெண்டு பேருக்குமே நல்லதில்ல, புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மருத்துவர் சொன்னதையே மனதில் ஓட்டி பார்த்தபடி கார்த்திக் நித்யாவை பார்க்க வந்தான். வஞ்சி அவளுக்கு பழச்சாறு தயார் செய்ய, அத்தை அதை என்கிட்ட கொடுங்க, நான் நித்திக்கு கொடுக்குறேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, நான் அது வரைக்கும் அவ கூட இருக்கேன் என்று சொல்ல, அவர்களுக்கு தனிமை கொடுக்கும் எண்ணத்தில், சரி கார்த்திக் பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வஞ்சி கிளம்பியதும் அவளை அமர வைத்து அவளிடம் பழச்சாறு அடங்கிய டம்ளரை கொடுக்கவும் அவளும் அதை வாங்கி பருகினாள். பின் அவள் படுத்திருந்த கட்டிலில் அவள் அருகிலேயே அமர்ந்தவன் அவளின் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்துக்கொண்டு, நித்திமா, நான் ஒன்னு கேட்பேன், எதையும் மறைக்காம பதில் சொல்லணும். உனக்குள்ள என்ன பிரச்சனை ஓடுது? உன்னோட மனசுல அப்படி என்ன பயம்? எதுவா இருந்தாலும் வெளியே சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்படி நீ மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சு ஏன் கஷ்டப்படுற? அதனால இப்ப பிளட் பிரஷர் குறையவே மாட்டேங்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க. உன்னோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாமாட்ட சொல்லு என்று கார்த்திக் நித்யாவிடம் கேட்க, சிறிது நேரம் அவளை கலக்கமாக பார்த்தவள், ஏன் மாமா, என்னால இந்த படிப்பை படிச்சு முடிச்சு டிகிரி வாங்க முடியாதா? பாப்பா பிறந்து அவ கொஞ்சம் வளரும் வரைக்கும் நான் படிப்பை பத்தி நினைக்க கூடாதுல்ல என்று தன் மனதில் உள்ள குழப்பத்தை கேள்வியாக கேட்டாள். அப்படியே நீ நினைக்கிற? நீ தானே பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னமே காலேஜ் படிப்பு முடிஞ்சிரும், அதனால பயப்படாதீங்கன்னு எனக்கு தைரியம் சொன்ன. ஆனா இப்போ நீயே இப்படி பயப்படலாமா? பாத்தீங்கல்ல, ஆரம்பத்துல வாந்தி மயக்கம், இப்ப பிளட் பிரஷர்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கேன். அப்புறம் மாசம் மாசம் கூட கூட உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு மாமா. உனக்கு அப்படி யார் சொன்னது? அம்மா தான் மாமா சொன்னாங்க. காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நல்லபடியா இந்த படிப்பை முடிக்கணும்னு இருக்கு. ஆனா முடிக்க முடியாது போலன்னு நினைச்சு பயமா இருக்கு. இங்க பாரு நித்தி, எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். ஆரம்பத்துல எல்லாருக்கும் வாந்தி மயக்கம்னு இருக்கிறது சகஜம்தான். ஆனா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரையிலுமே ஆபீஸ்க்கு வந்து போறவங்கள நம்ம ஆபீஸ்லயே நான் பார்த்திருக்கேன். ஏன் வீட்டுல இருந்து வேலை இழுத்து போட்டு செய்யற பொண்ணுங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது படிக்கிறது உன்னால முடியாதா? அத்தைக்கு ஒரே பொண்ணுன்னு உன் மேல அதிக பாசம். படிப்பு படிப்புன்னு சொல்லி உடம்ப கெடுத்துப்பியோன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா அதுக்காக நீ பயப்படலாமா? இப்ப பாரு, தேவையில்லாம பிரஷரை ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்க. இப்படி பிரஷர் ஏறினதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம். உன்னோட பயம்தான் காரணம் என்று அவன் கூற, நித்யா அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். தன்னால் தான் இப்படி ஆனதாக கார்த்திக் சொல்வதை கேட்டு நித்யா அவனை அதிர்ச்சியாக பார்க்க, என்ன பாக்குற? நான் சொன்னது உண்மைதானே? குழந்தையும் படிப்பையும் போட்டு நீ குழப்பிக்கிற, அதான் உண்மை என்று அவன் கூறினான். என்ன சொல்றீங்க மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் கேட்க, இங்க பாரு நித்தி, உன்னை காலேஜ்ல போய் படிக்க சொன்னது உன்னோட பேருக்கு பின்னால ஒரு டிகிரி போட்டுக்கணும்.
என்னோட மனைவி டிகிரி முடிச்சவன்னு நான் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்றதுக்கோ இல்ல. நீ உலக அனுபவத்தை ஓரளவுக்காவது கத்துக்கணும் தான். அதுக்காக படிப்பை பாதியில விடுன்னு சொல்ல வரல. நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க படிப்பு அவசியம்தான். ஆனா அத நீ குழந்தையோட போட்டு குழப்பிக்கிறது தான் தப்பு. நீ படிக்கணும்னு நான் தான் சொன்னேன். அப்பவே குழந்தை வேண்டாங்கிறதுல நம்ம கவனமா தான் இருக்கணும். இன்னுமே கவனமா இருந்திருக்கணும். அது நம்ம தப்பு. இப்போ நம்மள மீறி குழந்தை உருவாகிடுச்சு. கடவுள் கொடுத்த உயிரை அழிக்க நமக்கு உரிமை இல்ல. இப்போ உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையில ஒரு வேளை குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பரவாயில்ல, அப்புறம் இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்னு நினைச்சிடலாம். ஆனா உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன செய்ய? அப்போ நீ நினைச்ச டிகிரியும் முடிக்க முடியாது, குழந்தையும் நல்லபடியா பெத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? அது இல்லாம உனக்கு எதுவும் ஆச்சுன்னா என்னால இதை தாங்கிக்க முடியுமா? இல்ல வீட்டுல மத்தவங்க தான் தாங்கிப்பாங்களா சொல்லு என்று அவன் விளக்கமாக எடுத்து கூறினான். இப்போ நான் என்னமாமா செய்யணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்லுங்க, அதை நான் பண்றேன் என்று அவள் கூற, முதல்ல உன்னோட பிளட் பிரஷர் குறையணும். அதுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்மளால படிக்க முடியாதான்னு யோசிக்கிறத விடு. எத்தனை வயசுல வேணாலும் படிக்கலாம், எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். அதுக்கு முதல்ல நாம ஆரோக்கியமா இருக்கணும். புரிஞ்சுதா? அதுக்காக உன்னை காலேஜுக்கு போவேணான்னு சொல்லல. உன்னால முடியும் போது காலேஜுக்கு போ. ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற நோட்ஸை வச்சு படி. முடிஞ்ச வரைக்கும் படிச்சதை வச்சு எக்ஸாம் எழுது. அப்படி ஒருவேளை எழுத முடியலன்னா அதுக்காக வருத்தப்படாத. அடுத்த முறை எழுதிக்கலாம்னு நினைச்சு ஈஸியா விடு. அதை விட்டுட்டு என்ன நடக்குமோன்னு நினைச்சா உன்னால எக்ஸாமும் எழுத முடியாது. உனக்கும் பாப்பாவுக்கும் ஆபத்து. புரியுதா? நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல்ல? தயவு செஞ்சு இதை கேளு. அதுதான் உனக்கும் நல்லது. புரியுதா? அதை விட்டுட்டு இன்னும் நீ குழம்பிக்கிட்டே இருந்தா உனக்கு கஷ்டம். உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் இந்த உலகத்துல எனக்குன்னு என்ன இருக்கு என்று நெகிழ்ச்சியோடு அவன் பேச, ஏமாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாப்பாக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் படிப்பை பத்தி யோசிப்பேனா? நீங்க சொல்றது போலவே நான் அதை பெருசா யோசிக்காம இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன். உங்களுக்காகவும் பாப்பாவுக்காகவும் முடிஞ்ச வரைக்கும் எதை பத்தி யோசிக்காம அமைதியா இருக்கேன். சரியா என்று அவள் கேட்க, அதான் வேணும். இப்படியே எல்லாத்தையும் நீ ஈஸியா எடுத்துக்கிட்டா அப்புறம் நீ நல்லபடியா எக்ஸாமும் எழுத முடியும். பாப்பாவும் நல்லபடியா பிறக்கும். அதுக்காக மாமா சொல்லிட்டாங்களே அப்போ அது சரியா நடக்கும். என்னோட வார்த்தையை நம்பாத. கடவுள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிடு. சரியா என்று அவனும் பதில் கூற அவள் தலையாட்டி கொண்டாள். அவளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் வஞ்சிக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் வஞ்சி பாட்டியோடு வந்தாள். அவர்கள் நித்தியை பார்ப்பதற்கு முன்பே பேசிவிட வேண்டும் என்று நினைத்து, அத்தை, நித்தி கிட்ட குழந்தை பறக்கிற வரைக்கும் படிக்க வேணாம்னு சொன்னீங்களா என்று கேட்டான். ஆமா கார்த்தி, ரொம்ப கஷ்டப்படுறா. அதான் குழந்தை பிறந்ததும் படிக்கட்டும்னு சொல்றேன். கேட்டாதானே என்று அவள் கவலையோடு சொல்ல, ஐயோ அத்தை, இதுதான் இப்போ அவளோட பிரச்சனைக்கே காரணம். நீங்க ஏன் அவகிட்ட இதெல்லாம் பேசுறீங்க என்று அவன் கூறினான். என்ன கார்த்தி சொல்ற என்று வஞ்சி பயத்தோடு கேட்க, பின்ன அவளுக்கு படிக்க ஆசை. இதுல அவங்க 2 பேருமே எதிர்பார்க்காம குழந்தை உண்டாயிடுச்சு. படிப்பு முடிக்க முடியாதான்னு அவளுக்குமே கவலை இருக்கும். இதுல நீ வேற காலேஜுக்கு போவேணான்னு சொன்னா பிள்ளைக்கு இன்னும் கவலை சேர்ந்திருக்கும். அதான் பிரஷர் ஏறிடுச்சு என்று குறிஞ்சி அம்மாளும் கூறினாள். ஆமா அத்தை, பாட்டி சொல்றது உண்மைதான். நீங்க இப்படி பேசவும் அதையே மனசுல வச்சு பயந்துகிட்டே இருக்கா. அவளுக்கு படிப்பை விடவும் மனசு இல்ல, குழந்தையும் நல்லபடியா பெத்துக்கணுமேன்னு கவலை. அது 2மே அவ மனசு அரிக்குது. அதான் பிபி அதிகமாயிடுச்சு. அவளுக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் படிக்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சா அவளே வேணான்னு விட்டுருவா. இல்ல முடியும்னு நினைச்சாலும் அதுல தப்பு இல்ல. அதை விட்டுட்டு நாம சொன்னாதான் உள்ளுக்குள்ள பயந்து இப்படி பிபி ஏறிடும். அதனால இனி ஜாக்கிரதையா அவட்ட பேசுங்க அத்தை என்று அவன் எச்சரித்தான். அவளுமே இனி அப்படி பேச மாட்டேன் கார்த்தி என்று கூறினாள். கார்த்திக் பேசியதை மனதில் நன்றாக நித்யா பதிய வைத்துக் கொண்டாள். இந்த நேரத்தில் முதலில் குழந்தையை நல்லபடியாக பெற்றெடுப்பதை தான் பார்க்க வேண்டும். படிப்பு 2வதாகத்தான் என்பதை புரிந்து கொண்டாள். அடுத்து மனதில் இருந்த குழப்பமும் பயமும் நீங்க ஓரளவிற்கு இரத்த அழுத்தம் குறைந்தது. இதற்கு மேல் மருத்துவமனையில் இருக்க வேண்டாம், வீட்டிற்கே செல்லலாம் என்று மருத்துவர் கூறிவிட்டார். உணவு முறையில் கட்டுப்பாடும் மனதில் எந்த கவலையும் அண்டவிடாமல் கவனமாக இருந்ததால் இரத்த அழுத்தம் இயல்பாகிவிடும் என்று அறிவுரை கூறி அனுப்பினாள். நித்யாவும் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாள். அதனால் இரத்த அழுத்தம் இயல்பாகிவிட வாந்தி மயக்கமெல்லாம் கூட இப்போது அவளை படுத்துவதில்லை. அதனால் அவள் கல்லூரிக்கும் செல்ல ஆரம்பித்தாள். அதுவும் தன் வேலைகளை குறைத்துக் கொண்டு கார்த்திக் தான் அவளை கல்லூரிக்கு 2 வேளையும் அழைத்து சென்று வந்தான். அதேபோல் வஞ்சியும் பேசுவதில் கவனம் வைத்து மருத்துவர் சொன்னதை கடைபிடித்து உணவுகளை சமைத்து கொடுத்தாள். குழந்தையை மட்டுமே மனதில் வைத்தவள் நன்றாக சாப்பிட்டு அளவான தூக்கம், தேவையான ஓய்வு, இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் படிப்பு என்று அவளது வாடிக்கையாக எடுத்துக்கொண்டு அதை சரியாக செய்தாள்.
இப்படியே அவள் தேர்வு எழுதும் நாளும் வந்துவிட்டது. ஓரளவுக்கு மதிப்பெண்கள் வாங்குவதற்கு தக்க அளவிற்கு படித்திருந்தாள். அதனால் எப்படி தேர்வு எழுதுவோமோ என்ற பயமே இல்லை. அதாவது பயம் அவள் அருகில் வராத அளவிற்கு பார்த்து கொண்டாள். கார்த்திக்கும் உடனிருந்து அவளுக்கு எளிதில் புரியும்படி படிப்பதற்கு உதவினான். அதனால் எந்த பயமும் இல்லாமல் இதுவரை நடந்த தேர்வுகளை எழுதி முடித்திருந்தாள். கார்த்திக்கின் ஊக்கம்தான் அவளை இத்தனையும் செய்ய வைத்தது என்று கூட சொல்லலாம். அப்படிதான் அவளும் நினைத்தாள். இப்படி இருக்க கடைசி 2 தேர்வு இருக்கும்போதுதான் கார்த்திக்கிற்கு ஒரு சின்ன விபத்து நேர்ந்தது. அருகில் வந்த கார் ஓட்டுநரின் கவனக்குறைவால் இவன் காரும் சின்ன விபத்துக்குள்ளாக முன் நெற்றியிலும் கையிலும் அடி. ஆனால் மருத்துவமனையில் சேர்க்கும் போது சுயநினைவோடு தான் இருந்தான். அதனால் இந்த நேரத்தில் வீட்டில் கூறினால் அனைவருமே பதறுவார்கள். அதிலும் நித்யாவிற்கு இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் ஏதாவது ஆகிவிட்டால், அதுவும் இன்னும் 2 தேர்வுகள் எழுத வேண்டியிருக்கே என்பதை யோசித்தவன் தந்தைக்கு மட்டும் அழைத்து விஷயத்தை கூறி மருத்துவமனைக்கு வரச் சொல்லவே அவரே பதறி அடித்துதான் ஓடி வந்தார். நல்ல வேளையாக உடம்பில் வெளிக்காயம் மட்டும்தான். 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தால் போதும் என்று கூறினர். இப்போதைக்கு வீட்டில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கார்த்திக் தன் தந்தையிடம் கூறிவிட்டான். தெரிந்தால் பாட்டி வஞ்சி இருவருமே பதறுவார்கள். அவர்கள் பதட்டத்தில் நித்யா இன்னுமே பயந்து விடுவாள் என்று கூற ஞான செல்வமும் அதை ஆமோதித்தார். வீட்டில் மூவரிடமும் ஒரு முக்கிய வேலை வந்து விட்டதால் கார்த்திக் வெளியூர் சென்றிருப்பதாக ஞானம் செல்வம் கூற, தேர்வு முடியும் வரையே இப்படி கார்த்திக் மாமா வெளியூர் போறதெல்லாம் தள்ளி வச்சிருவாங்களே, அப்படி இருக்க இப்போ எப்படி என்று நித்யா குழம்ப, பெரிய அடி இல்லை என்பதால் நன்றாக பேச முடிந்த கார்த்திக் அவள் நம்பும்படியாக அலைபேசியில் பேசியவன் அவளுக்கு அலைபேசி மூலமாகவே ஊக்கம் கொடுத்து தேர்வுக்கு அனுப்பி வைத்தான். அடுத்து மறுநாள் அவளுக்கு விடுமுறை இருக்க அந்த இரவும் மருத்துவமனையிலேயே கழித்தவன் அதற்கு அடுத்த நாள் தேர்வுக்கு சென்றவளை அலைபேசியில் பேசி அனுப்பிய பின்னர் தான் வீடு வந்தான். அவனை காயங்களும் கையில் போட்டிருந்த கட்டோடு பார்த்ததுமே குறிஞ்சியம்மாளும் வஞ்சியும் பதறினர். ஏன் சொல்லவில்லை என்ற கோபமும் கொண்டனர். நித்யாவை அவன் காரணமாக கூறிய பின்தான் அவர்களும் புரிந்து கொண்டு அமைதியாகினர். பின் அவனை அறையில் சென்று ஓய்வெடுக்க சொல்லி அனுப்பினர். நித்யா இந்த கட்டோடு பார்த்தால் பதறுவாளோ என்ற பயம் இருக்க குறிஞ்சியம்மாள் பக்குவமாக அவளுக்கு எடுத்து சொல்லி அனுப்புவதாக அவனுக்கு சொல்லி அறைக்கு அனுப்பி வைக்க, அதே போல் நித்யாவிடமும் பக்குவமாக கூறியும் அவள் பயந்து பதட்டத்தோடு கார்த்திக்கை காணச் சென்றாள். நித்தி, மெதுவா போ, நீ பயப்படுற மாதிரி கார்த்திக் ஒண்ணுமில்ல, இந்த நேரத்துல பதறக்கூடாது என்று குறிஞ்சியம்மாள் சத்தமாக கூறினாலும் அவள் கேட்காமல் வேகமாக கார்த்திக்கை காணச் சென்றாள். அறைக்குள்ளே நுழைந்ததுமே தலையில் கட்டோடு படுத்திருந்தவனை பார்த்து இன்னும் பதறி மாமா என்று சத்தமாக அழைத்தபடி அவன் அருகில் செல்ல, அவள் குரல் கேட்டு எழுந்து அமர்ந்தவன் நித்தி மெதுவா என்று சொல்ல, அருகில் வந்தவள் எதுக்கு மாமா என்கிட்ட சொல்லல என்று கேட்க, இப்படி பதறனா அதுக்குதான், ஏற்கனவே இப்போதான் கொஞ்சம் நார்மலா இருக்க, இதுல எக்ஸாம வேற வச்சுக்கிட்டு இருந்த, ஆக்சிடென்ட் நடந்ததை சொன்னா உன்னோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண, அதுவும் இல்லாம எனக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த கட்டை இன்னும் 2 நாள்ல எடுத்துடலாம்னு டாக்டர் சொன்னாரு, நீங்க எல்லாம் பதறுவீங்க, இப்பவே எடுத்து பேண்டேஜ் போட்டு விடுங்கன்னு கூட சொன்னேன், ஆனா 2 நாள் தானேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, பார்த்த உடனே எப்படி பதறிட்ட பாரு என்று அவன் ஆறுதல் கூறினான். நிஜமாவே ஒண்ணுமில்லல மாமா என்று இன்னும் பயம் தெளியாதவளாக கேட்க, ஒண்ணுமில்லடா, வேணும்னா கட்டை பிரிச்சு காட்டுட்டா என்று கேட்க, ஐயோ வேண்டாம் மாமா, காயம் ஆறதான கட்டுக்கு போட்டிருக்காங்க, அதை பிரிக்க வேணாம், நான் நம்புறேன், கடவுள் நமக்கு பெருசா எதுவும் ஆக விட மாட்டாரு என்று அவளே அவனுக்கு ஆறுதல் கூறினாள். சரி, எக்ஸாம் ஒழுங்கா எழுதினியா என்று அவன் கேட்க, நல்லாதான் மாமா செஞ்சேன், எல்லாம் உங்களாலதான், எப்படி அடிபட்டு இருக்கும் போது கூட எனக்காக யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, எனக்கு எல்லா விஷயத்திலையும் ஆணி வேரா இருந்து என்னை வளர விட்டுருக்கீங்க, நீங்க என்னோட வாழ்க்கையில கிடைச்சது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் மாமா, இதுக்கு உங்களுக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன்னு தெரியல மாமா, ஐ லவ் யூ மாமா என்று நிகழ்ச்சியோடு பேச, எனக்கு நீ என்ன செய்யணும், நல்லபடியா குழந்தை பிறந்து நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதும் என்றுதான் அப்போது அவன் நினைத்தான். 10 வயதானாலும் தாயின் இழப்பு அவனுக்கு பெரும் துயராகவே இருந்தது. அதே போல் தந்தையும் மனைவியின் இழப்பில் மீண்டு வர எத்தனை சிரமப்பட்டார் என்று பார்த்து கொண்டுதானே இருந்தான். மீண்டும் அப்படி ஒரு இழப்பு அவனுக்கு வரப்போவே கூடாது என்று நித்யா மருத்துவமனையில் இருந்த போதே பயத்தோடுதான் இருந்தான். ஆனாலும் அந்த பயத்தை அவன் வெளிக்காட்டவில்லை. மனதிற்குள் எப்போதும் தாயும் செய்யும் நல்ல முறையில் வீடு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையில்தான் மனம் ஓடிக்கொண்டிருந்தது.
இப்போதும் வெளிக்காட்டாமல், அப்பா என்னோட பொண்டாட்டிய ஐ லவ் யூ சொல்ல வைக்க இப்படி அடிபடலாம் வேண்டியிருக்கு என்று அவன் விளையாட்டாக சொல்ல, என்ன மாமா இது, இல்லைன்னாலும் ஐ லவ் யூ சொல்லுவேன், இனி நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அடிக்கடி சொல்லுவேன் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். கார்த்திக் பயந்தது போல இல்லாமல் நல்ல முறையில் நித்யாவின் வளைகாப்பு நடந்து மருத்துவர் சொன்ன தேதிக்கு 3 நாட்கள் முன்னரே வழிவந்து அவள் சுகப்பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். மயக்கம் தெளிந்தவளிடம் கார்த்திக் குழந்தையை காட்ட அதை தொட்டு மகிழ்ந்து குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டி நிறைவாக உணர்ந்தாள். நித்தி, இந்த நேரத்துல இன்னொரு சந்தோஷமான செய்தி. உன்னோட எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க. பாப்பாக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் காத்துரு, அப்புறம் நீ மேல படிக்கலாம், சரியா என்று சொல்ல, நீங்க கூட இருக்கும்போது எனக்கு என்ன குறை மாமா. இப்போ என்னோட பேருக்கு பின்னால ஒரு டிகிரி வரப்போகுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே என்று மீண்டும் அதே வார்த்தையை அவள் கூற, இதோ இந்த பரிசுதான் கொடுத்திருக்கியே என்று குழந்தையை அவளிடம் காட்டியவன், நீங்க 2 பேரும் எப்பவும் என்னோட இருந்தா போதும், அதை விட வேற என்ன எனக்கு வேணும் என்று அவன் சொல்ல, ஐ லவ் யூ மாமா என்று காதலோடு அவனை பார்த்து கூறினாள்.